மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தாலும் அதை உருவாக்குவதன் பின்னணியில் ஒரு குழுவே உள்ளது. இம்முறை அக்குழுவில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று விரிவாக பார்க்கலாம். பட்ஜெட் தயாரிப்பு குழுவில் முக்கியமானவர் பொருளாதார விவகாரத்துறை செயலர் அனுராதா தாக்கூர். நிதி ஒதுக்கீடுகளை இவர்தான் முடிவு செய்வார். பட்ஜெட்டின் பேரில் பொருளாதார கட்டமைப்பை வகுப்பதும் இவரே. வருவாய்த்துறை செயலர் அரவிந்த் ஸ்ரீவஸ்தவா பட்ஜெட்டில் வரி பிரிவுகளை கவனிப்பவர். நேரடி வரி மற்றும் மறைமுக வரி விதிப்புகள், சலுகைகள் அனைத்தையும் இவரது குழுதான் முடிவு செய்யும். அடுத்து செலவினத்துறை செயலர் வம்லுன் மங் உயல்நாத். செலவினங்களை முடிவு செய்வது, மானியங்களை சூழலுக்கேற்ப சீரமைப்பது போன்றவை இவரது பொறுப்பு. சுருக்கமாக சொன்னால் அரசின் பர்சை இறுக்கி பிடிப்பது இவரது பணி. நிதி சேவைகள் துறை செயலர் எம் நாகராஜு சமூக பாதுகாப்பு திட்டங்கள், அனைவரையும் உள்ளடக்கிய நிதி சேவைகளை கவனிக்கும் பொறுப்பு உள்ளவர். பொதுத்துறை வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், ஓய்வூதிய திட்டங்கள், ஏற்றுமதியாளர்கள் தொடர்பான விவகாரங்களை இவர் கவனிப்பார். முதலீடுகள் மற்றும் அரசு சொத்துகள் மேலாண்மை துறை செயலர் அருணிஷ் சாவ்லா பொதுத்துறை நிறுவன பங்கு விற்பனை உள்ளிட்ட வரி அல்லாத வருவாயை அதிகரிக்கும் பொறுப்பு இவருடையது. பொது நிறுவனங்கள் துறை செயலர் மோசஸ் சலாயின் பணி பொதுத்துறை நிறுவனங்களின் செலவின திட்டங்களை மதிப்பிட்டு தருவதாகும். இந்த 6 துறை செயலர்கள் தவிர தலைமை பொருளாதார ஆலோசகர் வி அனந்த நாகேஸ்வரனும் இக்குழுவில் முக்கிய பங்களிப்பை வழங்குபவர். பட்ஜெட்டிற்கான உள்ளீட்டு தகவல்களை வழங்குவது, சீர்திருத்த ஆலோசனைகள் வழங்குவது, எது போன்ற நிதி கொள்கைகள், யுக்திகளை கையாளலாம் என்பது போன்ற வழிகாட்டுதல்களை வழங்குவது இவரது பணி. இவர்கள் அனைவரும் தரும் உள்ளீடுகளை ஒருங்கிணைத்து நிதியமைச்சர் உருவாக்குவதே மத்திய பட்ஜெட்டாக தாக்கலாகிறது.